படமா வியூவா வகுத்து போயிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? எல்லா நல்லா நான் தான் பார்த்துட்டேன் களத்தில். நல்லா வியூ ஆகுறாங்கப்பா. வியூவெல்லாம் நல்லா தான் இருக்கு. உங்களை கட்டம் கட்டி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணே. அதான் தம்பி, கட்டம் கட்டி பிரச்சாரம். இதெல்லாம் படம் ஓடலாம், விளம்பரமாகலாம். படம் ஓடணுமே. எப்ப படம் ஓடணும், மக்கள் ஆதரவு இருந்தால் தான் படம் ஓடும். இந்தியன் 2 படத்துக்கு கொடுக்காத விளம்பரமா எத்தனையோ படங்களுக்கு விளம்பரம் கொடுத்தாங்க. என்னென்ன பில்டப் கொடுத்தாங்க. ஏற்றுக்கிட்டாங்களா? மக்கள் இல்லை. மக்கள் களத்தில் சாதாரணமாக எடுத்த படம் வெற்றி அடையுது. இந்த தாய் கிழவின்னு ஒரு படம் எடுத்து, இந்த தாய் கிழவி இன்னைக்கு பிச்சுக்கிட்டு போகுது. அதே மாதிரி ஒரு சின்ன என்ன பந்து, என்ன ஒரு ரப்பர் பந்து, அது ஒன்று ஒரு படம் எடுத்தாங்க பெரிய பட்ஜெட்டில். அது மாதிரி நான் அவங்களுடைய ஊழியன், மேற்கு தொகுதியுடைய ஊழியன், அவங்க வீட்டு பிள்ளை, என்னை தேர்ந்தெடுக்க அவங்கள ஒருத்தராக நினைக்கிறேன். இபிஎஸ்க்கு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கவர்னர் பதவி கன்ஃபார்ம் ஹிந்தி கற்றுக்கணும்னு சொல்லி கனிமொழி சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? சகோதரி கனிமொழி எல்லாம் பேச்சு. போன தடவை கனிமொழி தான் சொன்னாங்க, ஒரு சொட்டு மது கூட எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் இருக்காது, எடப்பாடி ஆட்சியில் இளம் விதவைகள்லாம் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சகோதரி கனிமொழி தான் சொன்னாங்க. அவங்க சிறந்த கவிதை எழுதக்கூடியவங்க, சிறந்த பேச்சாளர். ஆனால் அண்ணனை பில்டப் பண்ணி கொடுக்கறது தான் தப்பு. ஒன்றும் முடியலையே. இப்போ மாணவிகள்லாம் போதைக்கு அடிமை ஆகிட்டாங்களே. தங்கச்சி கனிமொழி சகோதரி என்னப்பா, அதுக்கு என்னப்பா சொல்கிற? சகோதரி கனிமொழி சொல்லுப்பா. ஏப்பா அவங்க அண்ணன் ஆட்சியில் இப்படி நடந்து போச்சாப்பா. PLA 2 நிறையா, அது என்ன அந்த பார் அதிகமாக கொடுத்துட்டாரு. FL 2 அதிகமாக கொடுத்துட்டாரு. அதை சொல்லுங்கப்பா. நான் அதை கட்டுப்படுத்த சொல்லுங்க. கட்டுப்படுத்தினாங்களா? சரி, அதெல்லாம் மற்ற இதுதான் டைரக்ட் ஃபைட். ஏதோ தலைவர் படத்தில் நான் சொல்கிறேன். யார் வேணா யார் எதுன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அதை பற்றி இல்லை. எங்களை பொறுத்தளவுக்கு டைரக்டா இந்திய கூட்டணியா, தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய கூட்டணியா என்ற நிலைப்பாடு தான் மக்கள் மத்தியில் இருக்கு. மற்றவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நன்றி, வணக்கம்.